தேவனுக்கு மகிமை உண்டாதாக. ஹெர்போக்கு இன்னொருத்தில் மருத்துவர். நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய், ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேங்காயிலிருந்து எடுக்கப்பட்டது கல் செக்குனாலும் உலக்கையினாலும் நன்கு சுத்தப்பட்டு மாடுகளை வைத்து பூட்டி சுத்தப்பட்டு அதிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான தேங்காய் எண்ணெய். அந்த எண்ணெய் எடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் மில்லு எங்கே இருக்குன்னு நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டாம். 1 கிலோமீட்டருக்கு முன்னாலே அந்த வாசனை வரும். இயற்கையாக உள்ள அந்த தேங்காயிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த தேங்காய் எண்ணெயில் அதிகப்படியான மருத்துவ குணம். தேங்காய்னாலே ஃபுல் மருத்துவம் தாங்க. அதில் வேற எதுவும் கிடையாது. ஆண்டவன் தந்த இயற்கை மருத்துவத்தில், இயற்கை மூலிகையில், அதனால தான் அதுக்கு பேர் தென்னம்பிள்ளைன்னு வச்சாங்க. ஏன் அது பிள்ளைக்கு நிகராக வச்சாங்க அப்படின்னா, ஒரு பிள்ளையை நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளை நாளைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வயது முதுமை அடைந்து நம்ம இறக்கும் தருவாயில் வரைக்கும் அந்த பிள்ளை நம்மளை நல்லபடியாக பார்க்கும். அந்த பிள்ளை நமக்கு நிறைய பலன் தரும். பிள்ளையை நம்ம வளர்த்து விடுறோம், அது எல்லாமே நமக்கு தந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறனால தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம் பெற்று. அதுக்குனால தான் அந்த தென்னை பிள்ளைக்கு பேர் தென்னம்பிள்ளைன்னு வச்சோம். தென்னை மரம் சொல்லுவோம், தென்னை மரம், தென்னை பிள்ளை அப்படின்னு. கிராமங்களில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கப்பட்ட மரங்களில் ஒன்று தென்னை மரம். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இதை கேரளா சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தோப்புகள், மரங்கள், தேங்காய்கள் உள்ள இடங்கள். அங்கே உள்ள பெண்களுடைய தலைமுடிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருநிறத்தில் இருக்கும், நிறைய வளர்ந்துருக்கும், படக்ஸுக்கு கீழே வரைக்கும் அந்த முடி தொங்கிட்டு இருக்கும். நீங்கள் திருவனந்தபுரம் சைடில் பகுதியில் நீங்கள் போனீங்கன்னா, கேரளா பக்கத்தில் போனீங்கன்னா பார்த்துருக்கலாம் அங்குள்ள பெண்களுடைய கூந்தல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதே கூந்தல்கள் ஏன் இந்த பக்கம் உள்ளவங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, கேரளா சைடில் அதிகமாக தேங்காய் கிடப்பதனால அவங்க எல்லா கறிகளுக்கும் தேங்காய் எண்ணெயும் தேங்காயும் தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர தேங்காய் இல்லாமல் அவங்க எந்த கறியும் வைக்கிறது இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காவே இல்லாமல் தான் கறியை வைக்கிறோம். நான் சென்னையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாள் நம்மளுடைய கிளினிக் இருக்குது, நம்ம போயிருக்கோம், வந்திருக்கோம், இருந்திருக்கிறோம். அங்குள்ள கடைகளில் பார்த்தீங்கன்னா அரை முறி தேங்காய், 1 முறி தேங்காய், 1 துண்டு தேங்காய், கொஞ்சோல தேங்காய், 2 ரூபா தேங்காய், 10 ரூபா தேங்காய் வாங்கதை பார்த்துருக்குறோம். ஊர்களெல்லாம் ஒரு வீட்டுக்கு 2 தேங்காய் ஒரு நாளைக்கு ஆகும். இங்கே மொத்தமே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா 3 தேங்காய் ஒரு ஊரே வாங்கிடும் போல இருக்குது. இந்த அளவுக்கு தேங்காயில் சிக்கனத்தை பிடிக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல, விலைவாசினாலே இன்னும் தெரியல. ஒரு தேங்காய் இப்போ தான் 70 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா இருக்குது. ஒரு காலத்தில் 10 ரூபாய், 20 ரூபா தான் தேங்காயினுடைய விலை. இந்த தேங்காயில இருந்து எப்படி அது மருத்துவ குணம் நிறைய இருக்குது. அதில் ஒவ்வொன்றா நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேங்காவை எடுத்துங்க, அதை நல்லா உடைங்க, தேங்காய் தண்ணியை குடிங்க, முகத்தை கழுவுங்க, வேக்கூர்கள்லாம் போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் அடக்கிய தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வீட்டில எல்லாம் ஆப்பம் சுடுறது கூட அந்த தண்ணியை பயன்படுத்துவாங்க. ஆப்பத்து மாவில் அதை கலந்து வைப்பாங்க. இப்போ இதை தேங்காய் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துங்க. ஒரு தேங்காய் வாங்கிங்க. உங்களால் முழு தேங்காயெல்லாம் பயன்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு விலைவாசி இருக்குன்னா ஒரு தேங்காய் வாங்கி அதை 2ஆக உடைச்சி அதை 4ஆக பிரித்து அதை தேங்காய் துண்டாக எடுத்து வச்சுக்கிங்க. காலையில் எலும்புன உடனே பல்ல தேய்ச்சிட்டு நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அரை முறையே முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. இல்லை விலைவாசி அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பாதியாவது சாப்பிடுங்க. அதை பாதியில் பாதி சாப்பிடுங்க. தேங்காய் துண்டை நல்லா கடிச்சு மெண்டு சாப்பிடுங்க. முடிஞ்சால் கருப்பட்டி, நயம் கருப்பட்டி, ஒரிஜினல் கருப்பட்டி வாங்கி வச்சு பாருங்கள், ஒரு துண்டு கருப்பட்டி சாப்பிடுங்க. முந்தின நாள் வீட்டில் காய்ச்சி பிடிச்ச பதநீர், பழைய கஞ்சி தண்ணி, பழைய நீர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு செம்பு குடிங்க. முடியாதவங்க சாதா பச்சை தண்ணியை குடிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. டெய்லி தேங்காய் சாப்பிட்டுட்டே வாங்க. டெய்லி சாப்பிடுங்க, உடம்புல தேங்காய் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. வாரத்தில் இத்தனை நாள் தான் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் கூட சாப்பிடலாம். முடியாதனால தான் பாதி சொன்னோம். முடியாதவங்க அதுலேயும் பாதி 1/4 பங்கு சொல்லிட்டோம். ஒரு தேங்காயில் 1/4 பங்கு சாப்பிட சொல்லியிருக்கிறோம். எல்லாருமே சாப்பிடலாம். வீட்டில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம். சாப்பிட்டு வாங்க. உங்கள் உடலில் தேவையான குறைபாடுகள் அகற்றப்பட்டு உங்கள் முடி வளர்க்கு மட்டுமல்லாமல் உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸ் அந்த தேங்காயில் இருக்கு. ஏங்க ஒரு எளிய முறையில் ஒரு கடையில் ஒரு தேங்காய் கிடைக்கும். அந்த தேங்காய் வாங்கி நம்ம அதை உடைச்சி சாப்பிட சொல்கிறோம். கோயிலெல்லாம் எதுக்கு தேங்காய் உடைச்சான்னு இப்போ உங்களுக்கு தெரியும்.
அதில் அதிகப்படியான மருத்துவ குணம் இருந்தனால தான் அந்த தேங்காவை உடைச்சாங்க. தேங்காவை எல்லாரும் பொறுக்கி வாங்கி சாப்பிட்டாங்க, எடுத்து சாப்பிட்டாங்க. சில்லியாக உடையும். சில்லியாக உடையிற தேங்காவை கறிக்கு பயன்படுத்த முடியாமல் அந்த இடத்துல கடிச்சு மென்று சாப்பிடுவாங்க. அது ஒரு உடம்புல உள்ள ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். அந்த இடத்துல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும், பலத்தை ஏற்படுத்தும். கோயிலுக்கு வந்து போனால் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கவலையை மறந்த மாதிரி இருக்குங்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த பால்களும் பாலில் கலக்கப்பட்ட தேன்கள் பல வகையான மூலிகையில் உள்ள விஷயங்களும் இந்த தேங்காயெல்லாம் எல்லா விஷயம் கலந்து மருத்துவ குணம் கொண்டு தான் முந்தி ஆன்மீகத்தையே உள்ள கொண்டு வந்தாங்க. சும்மா கிடையாது. ஒரு கோயிலுக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வரோம் அப்படின்னா அதுக்குள்ளே கலந்துருக்க எத்தனையோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்தனால தான் அதை எல்லாமே ஒட்டுமொத்தமாக வச்சாங்க. இது தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா இது ஏன் வச்சாங்க, இது ஏன் வச்சாங்க, அது ஏன் வச்சாங்க வச்சு பாருங்க. தெரியுங்களா? அதிகாலையில் குளிச்சுட்டு போயிடுவோம், கோயிலில் குளம் இருக்கும், முங்கிட்டு போயிடுவாங்க, சாமியை கும்பிட போவாங்க, ஈரத்துணியோட போவாங்க, திருநீர் தருவாங்க, நெத்தியில் பூசுங்க, பட்டையை போடுங்க. அது என்ன மருத்துவ குணத்துக்கான விஷயம் அது. அப்போ தான் உங்களுக்கு ஜலதோஷம் தலைவலி வராது. நீங்கள் உங்களுக்கு ஈரமாக போவீங்க இல்லையா, அந்த ஈரத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் அந்த விபூதியை திருநீரே அதுதான். திருநீரை செய்கிறதே அதுக்காக தான். மருத்துவ குணமே அதில் தான் இருக்குது. நம்ம அதை சாமியை கும்பிட்டோம், இதை பயபக்தியாட்ட பட்டை கட்டையெல்லாம் போட்டு விட்டுருவோம். அதெல்லாம் எந்த விதத்தில் சாமிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது எல்லாமே அறிவியல் ரீதியான ஒரு மருத்துவ குணம் அதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அதை போட சொன்னோம். அதனால தான் அதை போடுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சொல்ல வந்தது சொல்லிடுவோம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஆடியோ வீடியோ கேட்ட பிறகு டெய்லி தேங்காய் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. தேங்காய் சாப்பிட்றதுனால எனக்கு கிருமி கடி வந்துடும், வயிற்றுல கடி வந்துடும், எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும், அது வந்துடும். ஒன்றுமே கிடையாதுங்க. பச்சை தேங்காயில் மருத்துவ குணம் மட்டும்தான் இருக்குது, வேலை எந்த கெடுதலும் கிடையாது. அந்த தேங்காய் வந்து கறியாக மாற்றப்படும் போது அதை மிக்ஸில் அடித்து ஜாராகி நீங்கள் அதை வேறு மாதிரி மாற்றும் போது தான் அதில் எல்லா விதமாக உள்ளே சேர்ந்துடும். எல்லா கண்டென்ட்ஸும் உள்ளே வந்துடும். அதில் வெறும் தேங்காய் சாப்பிடும்போது அதில் எந்த விஷயம் வரதில்லை. அதனால தான் உங்களுக்கு ஒரு சுண்டு கருப்பட்டி கூட சாப்பிட சொல்லிட்டேன். கண்டிப்பாக இது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் தெரியலனா எனக்கு முடி வளரல, முடி கொட்டுது, நரமுடி வருது, கருப்பு முடி வளரல, எல்லா விஷயம் விடுதலை கிடைச்சிடும். செய்து பாருங்க. முடியல அப்படின்னா எங்களை நாடுங்க, வாட்ஸ்அப்பில் சொல்லுங்க. இதுக்கு தனியாக ஹேர் ஆயில் இருக்குது, அதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உள் மருந்து வெளி மருந்து 2 விஷயம் இருக்குது. தலைக்கு தேய்க்கிற ஹேர் ஆயிலையும் யூஸ் பண்ணுங்க, உள்ள சாப்பிட்ற தேங்காவை யூஸ் பண்ணி பாருங்க. 2 சேர்ந்து முடி அடர்த்தியாகும், கருமையாகும், கொட்டாமையும், நரமுடி வராமலும் எதிர்காலத்தில் பாதுகாக்கப்படும். இளைய வயது சந்ததிகளை பாதுகாக்கப்படும். முடி வளர்ந்தவங்க, வளராதவங்க, போனவங்க, வந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த மருத்துவத்தை செய்து பாருங்கள். எளிய மருத்துவம். தேங்காய் சாப்பிடுவது காலையில் சாப்பிட்ருங்க. சரிங்களா? சாப்பிட்டு பாருங்க. உங்களுடைய பலனை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி அரிய வகையான ஆடியோக்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மேலும் நல்ல ஒரு ஆடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.